மும்பை திமுக சார்பில் தாராவி கலைஞர் மாளிகையில் மாநில திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழகத்தின் துணை முதல்வருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மும்பை திமுக பொறுப்புக்குழு தலைவர் சேசுராசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மும்பை இளைமுறியா அறக்கட்டளையின் நிறுவனர் குமணராசன் கழக கொடியேற்றி பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் மாறன் ஆரியசங்காரன் வரவேற்புரை ஆற்றினார். கழக இலக்கியணி இணைச் செயலாளர் கவிஞர் ஈரோடு இறைவன் எழுதிய தாய்ப்பயணம் திமுக இளைஞரணி வரலாறு பாகம் 1 மற்றும் 2 ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டது. பம்பாய் திருவள்ளுவர் மன்றம் மற்றும் மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்க செயலாளரும் திமுக பொறுப்புக்குழு உறுப்பினருமாகிய ஜேம்ஸ் தேவதாசன் தாய்ப்பயணம் நூலின் முதல் பாகத்தை வெளியிட கழக மூத்த தலைவர் பாலசுப்ரமணியன் பெற்றுக்கொண்டார். மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் அன்பழகன் பொறுக்கோ தாய்ப்பயணம் நூலின் 2வது பாகத்தை வெளியிட மும்பை மகிழ்ச்சி மகளிர் பேரவை அமைப்பை சார்ந்த வளர்மதி கணேசன் பெற்றுக்கொண்டார். இதில் மும்பை திராவிடர் கழக தலைவர் பே. கணேசன், மராத்திய மாநில விசிக அமைப்பாளர் சலமோன் ராஜா, மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் மு. மாணிக்கம், மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழகத்தின் மூத்த உறுப்பினர் விழுப்புரம் அரசூர் இரா மதியழகன் பிறந்த நாள் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இவ்விழாவில் திருவள்ளுவர் நற்பணி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன், மனித நேயம் அமைப்பாளர் சங்கர் திராவிட், இதயம் அறக்கட்டளை தலைவர் மகேந்திரன், அண்ணாமலை, பொன் சுப்பிரமணியன், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ஹரிராம் சேட், மும்பை திராவிடர் கழக துணைத் தலைவர் அந்தோணி, சி. பாண்டியன், அழகுராஜா, குப்பன், மதிசெல்வம், நாஞ்சிலின் தயசேகுமார், அழகர் ராஜா, கொலாபா பகுதி செயலாளர் அப்துல் திவான் மைதீன், வக்கோலா பகுதி செயலாளர் சேலம் மா. சீனிவாசன், ஜவேரி பஜார் பகுதி செயலாளர் வே. ரவிச்சந்திரன், கோலிவாடா பகுதி செயலாளர் பி. ராமையா, திமுக முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் பொய்சர் மூர்த்தி, கே. செல்வராஜ், தாராவி பகுதி திமுக மூத்த தலைவர் வி. சண்முகராசன், ஸ்டீபன், மாராசன், கோவிந்தன், முனீஸ்வரன், வக்கோலா காளியப்பன், அன்பில் ரஞ்சன் மற்றும் தோழமை கட்சி நண்பர்கள், பொதுநல சேவகர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக கழக அலுவலக காப்பாளர் ராசன் நன்றி கூறினார்.